பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ். அம்மாபாத். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அவன் தனித்தவன், இணை துணியற்றவன், சர்வ வல்லமை படைத்தவன் என்று உள்ளத்தினால் உறுதி கொண்டு நாவினால் சாட்சி பகர்ந்தவனாக, சாந்தியும் சமாதானமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு, குறிப்பாக இன்று ஒரு சில விஷயங்களை இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு சில நாட்களாக சமூக வலைதளத்தில் படைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கே இருக்கின்றான், வானத்தில் இருக்கிறான் அல்லது அரசின் மீது இருக்கிறான், இப்படியாக நம்பிக்கொள்வது பிழையான ஒரு கோட்பாடு. மனிதர்கள் இருப்பதைப் போல அல்லாஹ் இருக்கின்றானா, அல்லது அரசு படைக்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ் எங்கே இருந்தான், எப்படி இருந்தான், இப்படி பல்வேறுபட்ட சந்தேகங்களை கிளப்பி எங்களுடைய ஈமானில் குளறுபடிகளை ஏற்படுத்தக்கூடிய சில கருத்துக்கள் பரிமாறப்பட்டு கொண்டு வந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த அடிப்படையில் ஒரு சில விடயங்களை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துவதற்காக வந்திருக்கிறேன். குறிப்பாக குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றியும் தன்னுடைய ஆற்றல்கள் பற்றியும் அல்லாஹ் எதை சொல்லி இருக்கின்றானோ அதை அப்படியே நம்புவதுதான் ஒரு முஃமினுடைய மிக முக்கியமான ஒரு பண்பாகும். அல்லாஹுடைய விஷயத்தில் அணு அளவு கூட சந்தேகம் வந்துவிடக்கூடாது. நாங்கள் சிறு வயதிலிருந்தே ஆமன்து பில்லா, அல்லாஹுவை ஈமான் கொள்கிறோம் என்று நாங்கள் படிக்கிறோம். அல்லாஹுவை ஈமான் கொள்கிறோம் என்று சொன்னால் அவனுடைய சிஃபத்துக்கள், அவனுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னா, உயர்ந்த அவனுடைய பெயர்களும் அழகிய திருநாமங்களும் உயர்ந்த பண்பாடுகளும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எங்களுக்கு எப்படி அதை அல்லாஹுவை விளங்குமாறு சொல்லி தந்திருக்கிறார்களோ அப்படித்தான் நாங்கள் விளங்க வேண்டும். அல்லாஹ் தன்னை பற்றி எப்படி வர்ணிச்சிருக்கிறானோ அதை அப்படியே நம்புவதுதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாவினுடைய சரியான கொள்கை. பொதுவாக இலங்கையில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட அமைப்புகள், குறிப்பாக நாங்கள் ஃபிக்ஹ் துறையிலே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் அகீதாவிலே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அகீதாவில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தூய்மையான அகீதாவிலே இருக்கிறார்கள். சொல்லுவார்கள், நாங்கள் ஃபிக்ஹிலே ஷாஃபியையும் அகீதாவிலே அஷ்அரியாக்களையும் நாங்கள் பின்பற்றுகிறோம். இமாம் அபுல் ஹசன் அல் அஷ்அரி என்று சொல்லக்கூடிய அந்த கோட்பாட்டை உருவாக்கியவர். அவர் பிறகு தன்னுடைய கொள்கை பிழையான ஒரு கொள்கை, அவர் மீண்டும் திரும்பி வந்த வரலாறு, அது வேறு ஒரு செய்தி. நான் இந்த இடத்துல சில முக்கியமான விஷயங்களை ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் இந்த செய்தியை சொல்கிறேன். அதாவது அல்லாஹுடைய சிஃபத்துக்களுக்கு வேறு வேறு கருத்துக்களை கொடுத்து, அல்லது அல்லாஹுடைய சிஃபத்துக்களுக்கு தம்சீல் ஒப்பாக்கி அதை மறக்கக்கூடிய நிலையிலே அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். எனவே தான் நாங்கள் அல்லாஹுவை புரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களை சொல்லுகிற போது அல் இஸ்திவா அலல் அர்ஷ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சும்மஸ்தவா அலல் அர்ஷ், அரசின் மீது நிலை கொண்டான், அரசின் மீது அவன் இருக்கிறான் என்று சொல்லுகிறான். அப்போ இதுக்கு அதாவது அதை மறுக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு என்னன்னு சொன்னால், அர்ஷ் என்பது ஒரு கதிரையாக அதை பார்க்கிறார்கள். அர்ஷின் மீது ஒரு மனிதன் எப்படி ஒரு கதிரையின் மீது உட்கார்ந்து அந்த இடத்தை விட்டு போய் விடுகிறானோ, அப்போ அந்த அர்ஷில் யார் இருக்கிறது? இப்போ ஹதீஸுகளில் கூட அல்லாஹ் முதலாவது வானத்துக்கு இறங்குகிறான் என்று சொல்கிற போது அப்போ அர்ஷில் யார் இருக்கிறது? அல்லாஹ் முதலாம் வானத்துக்கு வந்துட்டான்னு சொன்னால், உதாரணமாக ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நேரத்தில் மூணினுடைய இரவினுடைய இறுதி பகுதி என்பது ஒவ்வொரு நாட்டுக்கு வித்தியாசப்படுகிறது. இரவு என்பது இப்பொழுது நாங்கள் காலையில் இருக்கிற போது ஒரு நாட்டிலே இரவாக இருந்து கொண்டிருக்கும். அப்போ அல்லாஹ் ஒவ்வொரு நாள் இரவிலும் இறுதி பகுதியிலே முதலாவது வானத்துக்கு வருகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அர்ஷிலே இருந்து இறங்குகிறானா? எப்படி வருகிறான்? ஆகவே அது அப்படி இல்லை, அர்ஷிலிருந்து இறங்குகிறான் இல்லை, அதுக்கு வேற கருத்து எடுக்கணும். இப்படியான சில விஷயங்கள் நாங்கள் பார்க்கிறோம். அதுங்க முக்கியமாக அவர்கள் சொல்ல வருவது மனிதர்களுக்கு ஒப்பாக இருப்பதை போல,
மனிதர்களுக்கு ஒப்பாக மனிதர்கள் எப்படி கதிரையில் இருக்கிறார்களோ அதுக்கு ஒப்பாக்கி கொண்டு, எனவே அதுக்கு ஒப்பாக வருது, ஆகவே அதை ஒப்பாக்க முடியாது. லைச கமிதிலிஹி ஷையுன், அதே வசனத்தான் சொல்லுவாங்க, அல்லாஹ் அவனுடைய படைப்பினங்களுக்கு எந்த வகையிலும் ஒப்பாக இருக்க மாட்டான் என்பதை சொல்லிக்கொண்டு, ஆக இது ஒப்பாக இருக்கிறதால இதுக்கு இந்த கருத்து வராது என்று அவர்களே அதுக்கு வேற ஒரு கருத்தையும் சொல்வதை பார்க்கிறோம். எனவே ஒரு விஷயத்தை சரியாக நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் அர்ஷின் மீது நிலை கொண்டிருக்கிறான். அல் இஸ்திவா, அவன் இருக்கிறான். இதுக்கு அஹ்லு சுன்னா வல் ஜமா சொல்வது இஸ்திவா என்பது அல்லாஹ் அர்ஷின் மீது இருக்கிறான் என்பது அது உண்மைதான். குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னது, குர்ஆன் பொய் இல்லையே, அதை அப்படியே நம்புவது. அவன் எப்படி இருக்கிறான், மனிதர்களைப் போலவா, அது போலவா, இது போலவா, அங்கே என்ன செய்ய தேவையில்லை. கைஃபியத், அதை பற்றியதான தோற்றங்கள் எப்படி என்ற கேள்விகளுக்கு நாங்கள் போய்விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவன் எங்களுக்கு எதை சொல்லித்தாரானோ அதை அப்படியே நம்புவது. ஒரு மூமினை பற்றி, மூமினுடைய ஈமானை பற்றி, ஈமான் மிக முக்கியமான ஒரு செய்தி, மறைவானவற்றை ஈமான் கொள்கிறான். நாங்கள் சூரா பக்ராவினுடைய ஆரம்ப வசனம் அதுதான் எங்களுக்கு சொல்லுகிறது. தாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவானவற்றை ஈமான் கொள்ளக்கூடியவன். அப்போ கண்ணால் பார்க்க முடியாதவைகள், அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்களை கண்ணால் பார்க்க முடியாது. அப்போ இப்படியானவைகளை அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கிறானோ அதை அப்படியே நம்புறது ஒரு மூமினுடைய மிக முக்கியமான ஒரு பண்பு. அது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு நாங்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் கேள்வி கேட்க முடியாது. குறிப்பாக இந்த அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாது என்பது நாங்கள் ஏன் சொல்கிறோம் என்றால், அதாவது இப்படியான சில விஷயங்கள் அல்லாஹை பற்றிய சிஃபத்துக்களில் வேறு கருத்தும் கொடுக்கக்கூடாது, அதை அப்படியே நம்ப வேண்டும் என்று சொல்வதற்கு சென்ற வாரம் அழகானதொரு விளக்கம் உண்ட. சென்ற வாரம் மக்காவின் புனிதமான காபத்துல்லாவினுடைய இமாமாக இருக்கக்கூடியவர் சென்ற வார வெள்ளிக்கிழமையிலே அல்லாஹினுடைய சிஃபத்தாக இருக்கக்கூடிய அல் ஹை, உயிரோடு இருக்கக்கூடியவன் என்ற சிஃபத்தை வழங்கப்படுத்துகிறார். அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான், எப்போ அவன் உயிரோடு இருந்தான், எப்பயிலேருந்து இருக்கிறான் அப்படி நாங்கள் கேள்வி கேட்க இயலாது. என்றால் இன்றைய அந்த வீடியோக்களை நாங்கள் பார்க்குறோம், அல்லாஹ் அர்ஷை படைக்கிறது முன்னுக்கு எங்கே இருந்தான், எப்படி இருந்தான், இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அதே போல தான் அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான்னா எப்பயிலிருந்து இருக்கிறான் எங்களுக்கு தேவையில்லை. அல்லாஹ் அவன் உயிரோடு இருக்கிறான், அவன் உயிரோடு இருக்கிறதால என்றால் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிற போது வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் சக்தி பெற்றவன், அவனுடைய தகுதிக்கு அவன் எப்பொழுது இருந்தும் இருந்து கொண்டு நிலையானவன், அவன் மரணிக்கக்கூடியவன் கிடையாது. அல்லாஹ் எப்போ உருவானான், எப்படி உருவானது எங்களுக்கு தேவையில்லாத அல்லாஹ்வை பற்றி. இது ஷைத்தானுடைய பண்பு. ஷைத்தான் கேட்பானாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஒரு செய்தி அப்படின்ற, ஷைத்தான் சொல்லுவானாம், வானத்தை படைத்தது யார், பூமியை படைத்தது யார், அதை படைத்தது யார், இதை படைத்தது யார்னு கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பானாம். எல்லாத்துக்கும் பதில் வரும் அல்லாஹ். இறுதியிலே கேட்பானாம், அல்லாஹுவை யார் படைத்தது. இது ஷைத்தானுடைய இது. அல்லாஹுவை நாங்கள் நம்பணும், அவன் சக்தி பெற்றவன். அதுதான் அல் கதீர், காதிர், அல் குதுரா, அவன் சக்தி பெற்றவன். அப்போ இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் காதிர், அல் முக்ததிர், பல இதுகளை சொல்லுவாங்க. அவன் சக்தி பெற்றவன் எல்லாவற்றுக்கும். அவனுடைய தகுதிக்கு அவன் எப்படி இருக்கிற தகுமானவனாக இருக்கிறானோ அப்படி அவன் இருந்து விட்டு போவான். அவன் பிறப்பதற்கு அதாவது அரசை படைப்பதற்கு முன்னால் எப்படி இருந்தான், எப்படி இருந்திருப்பான், இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அவன் கதீர், அவன் ஆற்றல் மிக்கவன். அந்த ஆற்றல் மிக்கவன் என்பதற்குள்ளேயே எல்லாம் உள்ளடங்கிறது. அவன் உயிரோடு உள்ளவன், ஆற்றல் மிக்கவன் என்ற இந்த இரண்டு வார்த்தைக்குள்ளால் நாங்கள் எதையுமே ஒப்பிட முடியாது. அரசை படைக்கிறதுக்கு முன்னால் எப்படி இருந்தான்னு எங்களுக்கு தேவையில்லை. அவன் ஆற்றல் மிக்கவன், அவன் எப்படியும் இருந்திருப்பான். எங்களுக்கு அதை பற்றியதான் அல்லாஹ் அரசின் மீது இருக்கிறான் என்ற அந்த நம்பிக்கையில் நாங்கள் குளறுபடிகள் வைத்துவிட முடியாது. அர்ஷ் என்பது 7 வானங்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு அல்லாஹ்வுடைய படைப்பு. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், அர்ஷ் என்ற ஒன்று இருக்கிறதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அது எப்படி என்று எங்களுக்கு தேவையில்லை. அர்ஷ் ஒன்று இருக்குது, குர்சி ஒன்று இருக்குதுன்னு அவன் சொல்லுகிறான் என்றால் அது அப்படியே நாங்கள் நம்பி விட்டு போக வேண்டியதுதான். எனவே அது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா. சில நேரங்களில் எங்களோட சிறிய பிள்ளைகளுக்கு கூட சொல்லுவார்கள், கண் இல்லாமல் பார்ப்பவன், காது இல்லாமல் கேட்பவன் என்றெல்லாம் சொல்வார்கள். நாங்கள் அப்படி ஒரு பிழையான கொள்கைக்கு போய்விடக்கூடாது. அல்லாஹ் சமீ, கேட்பவன், அல்லாஹ் பசீர்,
அவன் எப்படி சொல்லுகிறானோ அப்படி நம்பி விட்டு போவதுதான். நாங்களே அது மனிதன் கண் மாதிரி இருக்கும், அது மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும், எனவே இதுக்கு ஒப்பாக இருக்குது, அவன் அல்லா லைச கமிதிலி செய்யும், அவனுக்கு ஒப்பாக இந்த உலகத்தில் எதுவும் இல்லை, எனவே கண் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்ச மாதிரி இது இல்லாததுக்காக இது இப்படின்னு சொல்லி நாங்கள் கருத்து கொடுக்கலாது. அல்லாவே சொல்லுகிறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கப்பலை நாங்கள் பார்த்து கொண்டிருக்க, எங்களுடைய கண்களால் பார்த்து கொண்டிருக்க கூட்டி போகிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் அல்லாஹ்க்கு இருக்குது என்றால் நம்பி விட்டு போனோம். அல்லாஹுக்கு சாக்கு இருப்பதாக, முன்னங்கால்கள் இருப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அது எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. மனிதனை போலவா, அதை போலவா, இதை போலவா, அப்படி இருக்கு இப்படி நாங்கள் ஒப்பாக்க முடியாது, அதுக்கு வேறு கருத்துக்களை கொடுக்க முடியாது. எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் குழம்பி போய்விடக்கூடாது. ஏனென்றால் எங்களை நாங்களே உணர்ந்து கொண்டாலே அல்லாஹ்வை சரியாக புரிந்து கொள்ளலாம். என்னை வெறும் இந்திரிய துளியிலிருந்து அவன் படைத்தான், சக்தியற்றவனாக. ஹல் அத்தாலல் இன்சான் ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மத்கூரா, எந்த ஒரு இடத்திலே இருக்கிறோம் என்று தெரியாமல் இருந்த ஒரு நேரத்திலே அல்லாஹ் எங்களை படைத்திருக்கிறான், என்னை அவன் உருவாக்கி இருக்கிறான். ஒரு வெறும் தண்ணீர் துளியிலிருந்து என்னை உருவாக்கி, என்னை படைத்து, எனக்கு உணவளித்து இவ்வளவு தந்திருக்கிற அந்த ரப்பு ஆற்றல் மிக்கவன். அவனுடைய விடயத்தில் நாங்கள் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு சந்தேகப்பட்டு அவனுடைய சிஃபத்துக்களை குறைத்து மதிப்பிட்டு அல்லது அதை மறுப்பது என்பது எங்களுடைய ஈமானின் பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹுடைய சிஃபத்துக்களுடைய விஷயத்தில் நாங்கள் சந்தேகப்பட்டு விடக்கூடாது. அவன் எப்படி சொல்லி இருக்கிறானோ அதை அப்படியே நம்புவது. அல்லாஹ் சமியா கேட்பவனா, அல்லாஹ் பசீர் பார்ப்பவனா, அல்லாஹ் அலீம் அறிந்தவன், அதை அப்படியே நம்பவனும். பசீர் பார்ப்பவன் தான். நாங்கள் அதுக்கு வேறு கருத்துக்களையோ அல்லது இல்லை என்று மறுப்பதையோ, தம்சீல் தஅத்தீல் என்று எதுவுமே செய்யாமல் ஒப்பாக்குவோ அல்லது ஒன்றை மறுப்பதின் ஊடாகவோ அல்லது வேறு ஒரு கருத்தை எது கொடுப்பதின் ஊடாகவோ அது பெரும் பாவங்களுக்கு கொண்டு சேர்க்கும். அதை இருப்பதாக நம்புவதுதான் அவனுடைய தகுதிக்கு. ஏன்னா கதீர், அவன் அல்லாஹ் கதீர், அவனுடைய தகுதிக்கு அவனால் முடியுமான வரையில் அவன் இருந்து கொள்வான். அவனுடைய விஷயத்தில் நாங்கள் தலையிட வேண்டிய அவசியமில்லை. என்றால் நாம் என்பவர்கள் அவனுடைய அடிமைகள். நாங்கள் அடிமைகள், நம்மளை படைச்சது அவன்தான், ஹுவல் ஹாலிக். எனவே அல்லாஹுவை சரியாக புரிந்து கொண்டு நம்முடைய ஈமானை பலப்படுத்துவோம். அல்லாஹுடைய விஷயத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஷைத்தானிய தீங்கிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.